மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவாக அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருவிழா நடைபெறுவதை இந்த பகுதியினுடைய அனைத்து கிராமங்களோட மக்களுடைய எண்ணங்களின் வழியாக இந்த அருள்மிகு மாரியம்மன் திருவிழாவை சிறப்போடு கொண்டாடி கொண்டுள்ளோம். அந்த வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த திருவிழாவில் எடுத்தாலும் கடந்த 2-3 ஆண்டுகளாக நமது பண்பாடு கலாச்சாரம் தமிழர்களுடைய நிகழ்ச்சிகளை வார்த்தெடுக்கின்ற நிகழ்ச்சியாக இந்த கும்மியாட்டம் தொடர்ந்து தமிழகம் எங்கும் இப்பொழுது பல்வேறு நிலைகளில் இது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அப்படி நடக்கின்ற அந்த நேரத்தில் கிராமத்தில் இருக்கின்ற அனைவரும் இதில் முழுமையாக பங்கெடுக்கின்ற ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. அதிலும் சிறப்பாக 100க்கும் மேற்பட்ட அரங்கேற்றத்தை நமது பகுதியில் செய்துள்ள நமது மரியாதைக்குரிய ஆசிரியர் அண்ணன் மகாலிங்கம், அவரோடு பணியாற்றுகின்ற இணை துணை ஆசிரியர்கள், அதே போல அண்ணன் பூபதி அவர்கள் தொடர்ந்து ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியில் சிறக்க வேண்டும் என்று தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டு முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு பணியை செய்வதன் காரணமாக மட்டுமல்லாமல் அனைத்து கிராமங்களிலும் இருக்கின்ற பெரியவர்கள் இதற்கெல்லாம் நல்லாசி வழங்கி தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்றார்கள். ஆகவே இந்த திருவிழா நிகழ்ச்சியில் ஒரு கண்கவர் நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த கும்மியாட்டத்தை பார்க்க வருகின்ற பக்த கோடி மக்கள் அத்தனை பேரும் இதற்கு முழுமையான ஆதரவை தருகின்ற ஒரு செயலை தொடர்ந்து வர வேண்டும். அப்படி செய்வதனால் நிச்சயமாக நமது பாராளுமன்ற உறுப்பினர் கூறியதை போல தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை ஒதுக்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் அமையும். அப்படி அமைகின்ற நேரத்தில் நம்மளுடைய இந்த சித்திரை திருவிழா நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, தொடர்ந்து நல்லாதரவு வழங்குகின்ற இந்த கோயிலுடைய நிர்வாகம் விவசாய மாமா உள்ளிட்ட மற்றவர்கள், அதே போல எங்களோட வருகின்றதில் உள்ளாட்சியினுடைய முன்னாள் நிர்வாகிகள், கழகத்தினுடைய நிர்வாகிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து நல்லாதரவை வழங்க வேண்டுமாய் அன்போடு கேட்டு, தொடர்ந்து இந்த பணி செய்கின்ற நமது மகாலிங்கம் குழுவினருடைய அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து, தொடர்ந்து எங்களுடைய நல்லாதரவையும் அனைத்து மக்களிடம் சென்று செல்வதற்கான அந்த உதவிகளை செய்வதற்கு காத்திருக்கணும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.